ஆக்டர் ஆர்கே வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஸோ அவர் எப்போ திரும்ப கம்பேக் கொடுப்பாரு? இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆர் கண்ணன் இயக்கத்தில். குழந்தைகளை விரும்புகிற மாதிரி, குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு அனிமல்ஸ் வச்சு ஒரு நல்ல நகைச்சுவை சென்டிமெண்ட்டான ஒரு படம். பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து கேமரா, ஆமாம், இமான் சார் வந்து இசை. ஷூட்டிங்லாம் ஃபைனலில் போயிட்டுருக்கு, ரிலீஸ் ஆகும். இன்னொன்று, எனக்கு வந்து சினிமா வருஷத்தில் 2 ரிலீஸ் பண்ணி உடனே அது பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு போகலை. சினிமாவில் சேவை செய்யணும் அப்படிங்கிறது, மக்களை மகிழ்விக்கிறது அப்படிங்கிறத தாண்டி சினிமாவுக்கு நான் எதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காள். சினிமாவில் எல்லோரும் செய்வாங்க, பணம் சம்பாதிக்கிறதே செய்வாங்க. இன்றைக்கி வந்து ஆர்கே ஸ்டுடியோன்னு ஆர்காட் ரோட்டில் ஏவிஎம்முக்கும் விஜயா ஹெல்த் சென்டருக்கும் இடையில் ஒரு ஸ்டுடியோ கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிறேன். இன்னொன்று, நான் சினிமா மட்டும் செய்வதாக இருந்தால் நான் கட்டியிருக்க ஸ்டுடியோவுக்கு 10 படம் எடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாரும் வந்து சென்னையிலேருந்து கோடம்பாக்கத்துலேருந்து சினிமாவை துரத்தி கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்டுடியோவை நிலைநிறுத்தணும்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஒரே ஆர்கேனா. எவ்வளவோ பேர் 1000 கோடி சொல்கிறான், 500 கோடி சொல்கிறான், சம்பளம் வாங்கினேன்னா நான் இது உலகத்தில் என்ன சினிமாவுக்காக என்ன செஞ்சுருக்கேன்? வேறு இடத்துல கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உலக லெவலில் தொழில் செஞ்சு இந்த சினிமாவுக்காக நான் சேவை செய்து கொண்டு இருக்கிறேன். உண்மை என்ன, ஒரு ஏசி ஸ்டுடியோ அத்தனை ஃப்ளோர் அந்த வீடெல்லாம் கட்டி வச்சுருக்கிறேன். வாங்கங்க, இங்கேருந்து 50 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கீங்க, காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு நான் ஷூட்டிங்க்கு. அதான் உண்மை. காலையில் கிளம்புனா மத்தியானம் தான் போய் சேரலாம்.